அடால்ஃப் ஆண்டர்சன் தாக்குதல் சதுரங்கத்தின் ரொமான்டிக் மேதை. இன்று நாம் சதுரங்க உலகின் ஆரம்ப காலத்தில் மிக புகழ்பெற்ற ஒரு வீரரை பற்றி பார்க்கப் போகிறோம். உலக சாம்பியன் பட்டம் உருவாகும் முன்பே தனது அற்புதமான தாக்குதல்கள் மற்றும் தியாகங்களால் உலகத்தை ஆச்சரியப்படுத்தியவர் அடால்ஃப் ஆண்டர்சன். அடால்ஃப் ஆண்டர்சன் ஜூலை 6, 1818 அன்று பிரஷ்யாவிலுள்ள பிரெஸ்லாவில் பிறந்தார். அவர் முழுநேர சதுரங்க வீரர் அல்ல. உண்மையில் அவர் ஒரு கணித ஆசிரியராக வேலை செய்தார். சதுரங்கம் அவருக்கு ஒரு ஆர்வமாக இருந்தாலும் அவரது திறமை விரைவில் அனைவராலும் கவனிக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் சதுரங்கப் போட்டிகள் அரிதாக இருந்தன. பல வீரர்கள் தங்கள் திறமையை போட்டிகளிலும் பத்திரிகைகளில் வெளியான விளையாட்டுகளிலும் காட்டினர். 1851ஆம் ஆண்டு லண்டனில் முதல் சர்வதேச சதுரங்கப் போட்டி நடைபெற்றது. உலகின் பல சிறந்த வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் ஆண்டர்சன் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி வெற்றி பெற்றார். அப்போது உலக சாம்பியன் பட்டம் இல்லை என்பதால் பலர் அவரையே உலகின் சிறந்த வீரர் என்று கருதினர். ஆண்டர்சன் மிகவும் பிரபலமானது அவரது அழகான விளையாட்டுகளுக்காக. அவற்றில் மிகவும் புகழ் பெற்றது இம்மார்டல் கேம் 1851ஆம் ஆண்டு லயனல் கீசரிட்ஸ்கி எதிராக விளையாடப்பட்டது. இந்த விளையாட்டில் ஆண்டர்சன் ஒரு பிஷப், 2 ரூக் மற்றும் தனது குவீனையும் தியாகம் செய்து இறுதியில் மிக அழகான சதுரங்க முடிவை உருவாக்கினார். இந்த விளையாட்டு சதுரங்கத்தின் ரொமான்டிக் காலத்தை பிரதிபலிக்கிறது. இன்றும் பல வீரர்கள் இந்த விளையாட்டை படித்து தாக்குதல் யோசனைகளை கற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டர்சனின் விளையாட்டு முறை மிகவும் தாக்குதல் மிகு, கற்பனைசாலியான மற்றும் துணிச்சலானது. அவர் விரைவாக காய்களை முன்னகர்த்தி ராஜாவை தாக்குவதில் நம்பிக்கை கொண்டார். 1858ஆம் ஆண்டு அவர் அமெரிக்காவின் புகழ்பெற்ற இளம் மேதை பால் மோர்பியுடன் போட்டியிட்டார். அந்த போட்டியில் மோர்பி வெற்றி பெற்றார். இந்த போட்டி துல்லியமான கணக்கீடு மற்றும் திட்டமிடல் தாக்குதலை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்பதை காட்டியது. இருந்தாலும் ஆண்டர்சன் பல ஆண்டுகள் உலகின் முன்னணி வீரர்களில் ஒருவராக இருந்தார். எவர்கிரீன் கேம் 1852ஆம் ஆண்டு ஜீன் டியூஃப்ரன் எதிராக விளையாடிய மற்றொரு புகழ்பெற்ற தாக்குதல் விளையாட்டு. 1870ஆம் ஆண்டு பேடன் போட்டியிலும் வெற்றி பெற்றார். அவர் நல்ல மனிதராகவும் மரியாதைக்குரிய வீரராகவும் அனைவராலும் மதிக்கப்பட்டார். ஆண்டர்சன் தனது வாழ்க்கையின் இறுதி வரை கணித ஆசிரியராகவும் சதுரங்க வீரராகவும் இருந்தார். 1879ஆம் ஆண்டு அவர் மறைந்தார். இன்று அடால்ஃப் ஆண்டர்சன் வெற்றிகளுக்காக மட்டுமல்ல, அவரது விளையாட்டுகளின் அழகுக்காகவும் நினைவு கூறப்படுகிறார். அவரது தியாகங்கள் மற்றும் தாக்குதல் யோசனைகள் சதுரங்க வரலாற்றில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் சதுரங்க வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து பார்க்கவும்.